சென்று விட்டார். வணக்கம். வாயம்மா வணக்கம்மா. வணக்கம் தனக்கழகு. வணக்கம் தனக்கழகு. எவருக்கும் அழகு. வணங்குவது எவருக்கும் அழகு. சபையை பார்த்தால் எப்படி? திருவாய்ய லட்சுமி கடாட்சபுர சபை. லட்சுமி கடாட்சபுர சபை எப்படி? ஆணாக பிறந்த அப்பம்மாங்களோ, பெண்ணாக பிறந்த தாய்க்குளமாங்களோ எப்படி பெரும் தாளம் காட்சி அளிக்கிறார்கள். ஆமாங்க. அவருடைய பாதத்திற்கும் நம்ம கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடிய யாரு? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி வட்டம் போரூரில் நல்ல சபா உரிமையாளர் சத்தியமூர்த்தி நாடகத்தில் அவர் இருவருடைய பாதத்திற்கும் அதே கோமாளி உன்னுடைய பாதத்திற்கும் நம்ம கம்பெனியில் இருக்கிற அனைவருடைய பாதத்திற்கும் அனைத்து ஆசான் பாதத்திற்கும் திருவன் 1 கோடி வணக்கம். சபையானாரி அம்மா யாரு? என்னாட்டை சேர்ந்தவர் தெரியுமா? விளக்கம். அம்மா வந்து என்னாட்டை சேர்ந்தவர் பேர் என்ன, நாடு என்ன, நகர் என்ன விளக்கமா சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியும். லட்சுமி 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 அம்மா மகாலட்சுமி லட்சுமி தெரியும். நான் எப்படி பிரிந்தேன் எப்படின்றா எப்படி திருப்பார் கடலில் கலையும் போது திருப்பார் கடலே அமிர்தம் கலையும் போது பார்த்தார் அந்த அமிர்தம் வாசிக்கின்ற பாம்பை கையிலாகவும் எப்படி மலையில் சொல்லக்கூடிய அது மத்தாகவும் எப்படி திருப்பார் கடலில் ஒரு பாண்டமாகவும் தேவர்கள் ஒரு புறமும் எப்படி தேவர்கள் ஒரு பலமும் அசுராதிகள் ஒரு பலமும் பிரித்து கடையும் போது ஒரு புறமும் அசுராதிகள் ஒரு புறமும் ஆமா அந்த வாசிக்கின்ற பாம்பு ஒரு கையாக பிடித்து கடையும் போது பார்த்தா அமிர்தத்திலே பிறந்தவர். ஆமா முதலாக என்ன பிறந்தது? 32 விருது பிறந்தது. பார்த்தால் எப்படி 7 கன்னிமார்கள் பிறந்தோம். 7 கன்னிகள் பிறந்தீர்கள். ஆமா. ஓ அந்த 7 யாரு என்றா? யாரு? 7 கன்னிலே மண்டோதரி தாரை மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய 7 பெண்கள் பிறந்தோம். ஓ 7 பெண்ணு. ஆமா 7 பொண்ணு இல்லடா அறிவட்டடா. 7 பெண்மணிடா. 7 பெண்மணிகள் பிறந்தோம். அப்படி இருந்தாலும் 7 பெண்மணிலே நீ உன் பேர் என்னது? என் பேரோ வந்தார். இப்போது மகாலட்சுமி பெண்ணாக பிறந்து மகாலட்சுமி என்று பேர் கொடுத்து அம்மாவுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஓஹோ யார் என்றால் அவர் பேர் என்னது? எப்படின்னா திருப்பார் கடலே பள்ளி கொண்டிருக்கிறாரு. திருப்பார் கடலில பள்ளி கொண்டிருக்க முடியாத ஆதிசேஷன் பள்ளி கொண்டிருக்கிறாரு. யாரு? நமோ நாராயண மகாலட்சுமி. ஓ பகவானோட மனைவியா? ஆமா லட்சுமி. அப்பா
ஏது காரணம் தெரியலங்க. ஏது காரணம் தெரியல. சாமி அழைத்து எப்படி ஓட்ட ஓட்டமாக ஓடிக்கொண்டு என் மனைவியாக பட்டவன் லட்சுமி இருப்பான் அவரை அழைத்துக் கொண்டு அதிவேகமாக வர வேண்டும் என்று சொன்னார். சரி. அதனால் ஓட்ட ஓட்டமாக உன்னிடம் ஒடியாது கொண்டேன். ஏது காரணம் தெரியல. சாமி அழைத்துக்கிறாரு. அதனால ஆனாவா போய் பார்க்க வேண்டும். பார்க்கணும். ஓட 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 எப்படி கணவர் இருந்தால் எப்படி மகாலட்சுமி வந்திருக்காங்க போய் சொல்லிட்டு வரப்பா. இருக்க முடியாது. அந்த லட்சம் எடுத்து வந்தாங்க. மகாலட்சுமி அது எவ்வளவு வந்து கொண்டு வாயில் படி வெளியே நிற்கிறாங்க. மறுபடி உத்தரவு சொல்லலாமா? அப்படியே இருக்கு. மகாலட்சுமி சொன்னாரு அதிவேகமாக மறுபடி உத்தரவு சீக்கிரமாக போய் பார்த்து அப்படியே கட்டும்.
ஆதாரமாக சேவை கொண்டபடியினால் சரிதான் எந்தெந்தைக்கு சுபேட்சமாகவே வாழ்ந்திருப்பார். அப்படியா? அப்படி வாழம் என்று சொன்னதிலா எங்கேயாவது சந்தோஷம். இன்னும் ஒரு வார்த்தை தேவி மகாலட்சுமி வர வேண்டும் வர வேண்டும் சொன்ன காரணம் என்ன? அதுதானே அடி மாதேவூரத்தே அப்படி என்றால் இருவரும் சம்பளம் கூட மஞ்சள் சரி பதிமதியமாக இருக்க வேண்டும். யாரு
ஐயா அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஆளாக இருக்கக்கூடிய நீ எங்க அப்பா வந்திருக்காரா அப்பா இருக்கார்கள் அப்பா இருந்தா உங்க பெண்ணுகள் 100 பேரும் வந்திருக்காங்க தெரிவிக்க. ஓஹோ போய் சொல்லிட்டு தெரியவில்லை. 100 பேரும் கண்ணீர் சிந்தமா அழுதுகிட்டே பொழுதுகிட்டே வந்துக்கிறாங்க. வச்சேன் நானு நீ எந்த குறையும் வைக்கலாம். அவன் வீட்டுக்காரன் தான் வேற ஆளா வச்சுக்கிறான். ஏன் அழுதுங்க இந்த மாதிரி உள்ள விடு விடவா கதை தந்து விடுறேன். கதை சரி சாமி இருக்கிறாரு. சீக்கிரம் வர சொல்றாரு. போய் பாருங்க. அப்பா உன் ஆசை பெண்ணாக இருக்கக்கூடிய கோடான கொடி வணக்கம் அப்பா. அப்பா அம்மா நீங்கள்